रानीपेट जिला अखरोट बीएमसी समर्थक बिल पर भाजपा गठबंधन में अराकोड़म लोकसभा क्षेत्र से चुनाव लड़ रहे उम्मीदवार वकील बालू के समर्थन में कल रात अखरोट बस स्टैंड पर एक चुनाव प्रचार सार्वजनिक बैठक आयोजित की गई थी। बमाको ने राष्ट्रपति अम्बू मणि ने कहा, राष्ट्रीय राजमार्गों पर शराब की दुकानों के कारण न केवल तमिलनाडु बल्कि भारत में भी हर साल सड़क दुर्घटनाएं बढ़ रही हैं। इसे बंद कराने के लिए वकील बालू सुप्रीम कोर्ट गए। उस मामले में अदालत ने देश में राष्ट्रीय राजमार्गों के किनारे 90,000 शराब की दुकानों को बंद करने का आदेश दिया था। उस दिन तमिलनाडु में मुख्य सड़कों पर 3,321 तस्माक की दुकानें बंद थीं। வழக்கறிஞர் பால் அவர்களுக்கு உங்கள் பொன்னான வாக்குகளை மாம்பழம் சின்னத்திலே முத்திரையிட்டு இந்த நாடாளுமன்ற தொகுதியிலே இதுவரை இந்த தொகுதிக்கு எதையுமே செய்யாத ஒரு வேட்பாளர் வேண்டுமா? ஒரு சாதாரண வழக்கறிஞர் என்ற பணியிலே பாதிக்கப்படுகின்ற ஏழை எளிய மக்களுக்காக உரிமைகளை மீட்டெடுக்கின்ற தீர்ப்புகளை பெற்றுத் தருகின்ற ஒரு வழக்கறிஞர் என்றால் அந்த வழக்கறிஞர் பணியிலேயே அவ்வளவு போராடி வெற்றிகளை பெறுகிறவர் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் இந்த தொகுதியினுடைய வளர்ச்சிக்கு வளம் பெற செய்வதற்கு பாடுபடுவார் என்ற நோக்கத்தோடு நாம் வெற்றி சின்னமான மாம்பழத்திற்கு வாக்களித்து அண்ணன் கே பாலு அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முன்னாள் மத்திய அமைச்சர் ரயில்வே மந்திரி அண்ணன் ஆர் வேலு அவர்களை பேச அளிக்கிறேன். பெருந்திரளாக கூடியிருக்கின்ற இந்த அவையிலே பேருரை ஆற்றி உங்களுடைய சந்தேகங்கள் எல்லாம் போக்கி ஏன் இந்த பாலுவுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்பதை தெள்ள தெளிய இங்கு உரையாற்றிருக்கின்ற நம்முடைய இனமான தலைவர் ஐயா அவருடைய வழித்தோன்றல் சின்னையா அவர்களே, நம்முடைய இந்த நேரத்தினுடைய கதாநாயகன் பாலு அவர்களே மற்றும் நாட்டில் அமர்ந்திருக்கின்ற பல்வேறு கட்சிகளினுடைய தலைவர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அனைவருக்கும் வணக்கம். பத்தி தெரியும்லம்மா உங்களுக்கு? மது ஆலை வச்சிருக்கிறார். யாரு? சாராய ஃபேக்டரி, பீர் ஃபேக்டரி, பெரிய ஃபேக்டரி வச்சிருக்கிறார். அதுல நான் கேட்கிறப்ப சாராய ஃபேக்டரி டாஸ்மாக் கடைக்கு வரதெல்லாம் அவர் தான் சப்ளை பண்றார். பெரிய கோடீஸ்வரர். அப்போ ரெண்டு வேட்பாளர் நினைச்சு பாருங்க, யார் உங்களுக்கு வேணுமா? சாராய கடையை, டாஸ்மாக் கடையை மூடிய வழக்கறிஞர் பாலுவா, சாராய கடையை நடத்தி கொண்டிருக்கின்ற ஜெகத் ரட்சகனா? யாருமா வேணும்? தம்பிங்களா, யாரு வேணும் உங்களுக்கு? பாலு. இது நான் ஏதோ சொல்லணும்னு சொல்ல, நடக்கிறது தான் சொல்லிட்டு இருக்கிறேன். இது ஒண்ணு. அவரே சொன்னார்ல, இது திமுக காரங்ககிட்ட நான் சொல்ற செய்தி. இது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், திமுக காரங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். கலைஞர் அவர்கள் பிரிந்த நேரத்தில் அவருடைய உடலை சென்னை மரீனா கடற்கரையிலே அண்ணா நினைவகம் அருகிலே அவரை அடக்கம் செய்ய வேண்டும் என திமுக ஆசைப்பட்டார்கள், ஸ்டாலின் அவர்கள் ஆசைப்பட்டார்கள். ஆனால் அன்றைய அதிமுக ஆட்சி அது முடியாது, ஆளுநர் அலுவலகம், ஆளுநர் வீட்டுக்கு அருகில் காமராஜ் மண்டபம் அருகிலே தான் அங்கே 1 ஏக்கர் நிலத்தை அங்கே ஒதுக்கினார்கள். இதை எதிர்த்து திமுக ஸ்டாலின் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்திலே ஒரு வழக்கை தொடர்ந்தார். அவசர வழக்கு. ஆனால் அந்த வழக்குக்கு ஒரு தடை என்னன்னா, அதற்கு முன்பு ஐயா சொல்லி பாலு மூலமாக ஒரு வழக்கு நாம போட்டோம். என்னன்னு, சென்னை மரீனா கடற்கரை அது பொதுமக்கள், இது அங்கே வேற யாரும் வேற பொதுமக்கள் பயன்பாட்டு தவிர வேற எதுவும் இருக்கக்கூடாது என்று ஒரு வழக்கு நம்ம தான் போட்டோம். ஆனாலும் இது கலைஞர் அல்லவா?
கலைஞர் சமூக நீதிக்கு ஒரு உணர்வானவர். எம்பிசின்னு ஐயா போராடி கலைஞர் கையெழுத்து போட்டார், அது வேற. எம்பிசி பெற்றுக்கிறது யாரு? ஐயா தான். கையெழுத்து போட்டது கலைஞர். இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சது கொடுத்தது யாரு? யாரு? மகாத்மா காந்தி. கையெழுத்து போட்டது யாரு? மவுண்ட் பேட்டன். அப்படி மகாத்மா காந்தி ஸ்தானத்தில் ஐயா போராடி வாங்கியது எம்பிசி. மவுண்ட் பேட்டன் ஸ்தானத்தில் எம்பிசி கையெழுத்து போட்டது கலைஞர். அது வேற, அது வேற என்ன சொல்ல. ஆனாலும் கலைஞர் அங்க அடக்கம் செய்யணும்னு திமுகக்கு ரொம்ப விருப்பம், ஸ்டாலின் அவர்களுக்கு ரொம்ப விருப்பம். உடனடியே பாலு எனக்கு 10 மணிக்கு போன் பண்றார். ஐயா, இந்த மாதிரி வழக்கு போட்டோம், அந்த வழக்கை நம்ம திரும்ப பெற்ற